ஆண்டவரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவனுடைய வசனத்துக்கு நேராக செல்லுவோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இவ்வளவு அழகாக சொல்லுகிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? ஹல்லேலூயா! எவ்வளவு பாருங்க, இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுக்கும் என்பதை நான் நம்புகிறேன். பொய் சொல்ல தேவன் முதலாவது ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா! ஏனென்றால் தேவன் அனைத்திற்கும் சர்வ வல்லமை உள்ள உண்மை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமா தேவச்சனமே, அவர் உண்மை உள்ள தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், தேவன் மனிதர்களைப் போல அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்கள் பாருங்க, வேதம் சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனிதனை குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல. மனிதர்கள் தன் தேவைக்காக பொய் சொல்லுவார்கள், தன் லாபத்துக்காக பொய் சொல்லுவாங்க, மற்றவங்களை ஏமாற்றுவதற்காக பொய் சொல்லுவாங்க. ஆமாம், மனிதர்கள் தம் தேவைக்காக பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய தன்மை உள்ளவர்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வார்த்தை பாருங்க, மனம் மாற அவர் மனபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா! மனம் அநேகர் என்ன பண்ணுவாங்க, மாறிக்கொண்டே இருப்பாங்க. மனிதர்கள் இன்று ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரியை நடந்து கொள்வாங்க, நாளைக்கு ஒரு மாதிரியாக நடந்து கொள்வாங்க. மனிதருடைய மனப்பக்குவம் நம்மளுக்கே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்த வார்த்தை பாருங்க, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? ஹல்லேலூயா! ஆமா தேவச்சனமே, தேவன் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அநேக நினைத்து கொண்டிருக்கிறோம், புது வருஷத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அந்த வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறாமல் இருக்கிறது. கவலையோடு காணப்படுபவர்கள் அநேகர் உண்டு. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் அவருடைய வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறும். ஆனால் அநேகர் பாருங்க, வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை என்று நினைத்து தேவன் மேல் வைத்து விசுவாசத்தை விட்டு விலகி செல்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் சிலர் அப்படி அல்ல. கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் என்று நம்பிக்கையோடு இருந்து அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் காத்து கொண்டு அநேகர் ஆசீர்வாதத்தோடு செல்லுகிறார்கள். ஆனால் பாருங்க தேவச்சனமே, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் செய்கிற தேவன். மனிதர் தான் சொல்லி செய்யாமல் போவாங்க, செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமல் விட்டு போவாங்க. நன்றியை மறந்த ஜனமாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. சொல்லுகிற செய்கிற தேவன் அவர். அடுத்த வார்த்தை பாருங்க, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, மிகப்பெரிய சக்தி உண்டு என்பதை நாம் முதலாவது நினைத்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவச்சனமே, இந்த வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? நிறைவேற்றுவார் தேவச்சனமே. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நேராக நீங்கள் செவ்விங்க, அந்த வார்த்தை குறித்து தினந்தோறும் செவ்விங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயத்தையும் கர்த்தர் செய்வார். அவர் வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருங்க. ஹல்லேலூயா! தேவன் மாறாதவராய் இருக்கிறார். தேவன் பொய் சொல்லாதவராய் இருக்கிறார். தேவன் சொன்னதை தவறாமல் நிறைவேற்றுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மறதியான தேவன் அல்ல. இன்னைக்கு ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு மாறுகிற மனிதனைப் போல அவர் அல்ல. தேவச்சனமே, கர்த்தர் உண்மையாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவருடைய வாக்கு தத்தத்துக்காக அவர் பாதத்தில் அமர்ந்து செபித்து கொண்டிருங்கள். அவரை நோக்கி காத்து கொண்டு அவரை நம்பி இருங்கள். மனிதர்கள் அல்ல, அவரை நம்பிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால், அவர் சமூகத்திலே காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், கர்த்தராகிய தேவன் இன்று உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்வார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.